இன்னைக்கு நம்ம அமெரிக்கன் காஞ்சூரிங் அப்படிங்கிற ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கோஸ்ட் பஸ்டர்ஸ் அப்படிம்பாங்கல்ல, அந்த பேய்லாம் ஓட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பொண்ணோட ஆவி வந்து சுத்திட்டு இருக்கு, ஒரு சின்ன பொண்ணோட ஆவி சுத்திட்டு இருக்கு. அதை வந்து கண்டுபிடிச்சு அது வந்து வெளியே அனுப்புறதுக்காக ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அதுக்காக இந்த 3 பேரும் போயிருப்பாங்க. ஆக்சுவலா இவங்களோட ஜாப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பேயை வந்து விரட்டுறது, பேய்க்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அதை செஞ்சு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க போயிட்டு அந்த வீட்டுல வந்து ஒரு சின்ன பொண்ணோட ஆவி வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால மாட்டிக்கிட்டு அதே இடத்துல இருக்கும். அதனால அவங்க அப்பா அம்மா தங்களோட பொண்ணை வந்து ஆவியானதுக்கு அப்புறம் அவளை விடுவிக்கணும், அந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. இவங்களும் அதுக்கேற்ற மாதிரி வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு வந்துருவாங்க. ஹீரோயின் வந்து அவ வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு வந்து திடீர்னு நைட்டு தூங்கும் போது ஒரு கெட்ட கனவு மாதிரி வருது. பாத்ரூம்ல போயிட்டு இந்த மிரர் முன்னாடி நின்றுட்டு இருக்கும் போது அவளை வந்து கழுத்தை பிடிச்சி யாரோ இழுத்துட்டு போற மாதிரி ஒரு கனவு வருது. இவன் வந்து அடிக்கடி இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு இருக்கிறதுனால, இந்த பேய் இந்த விஷயங்கள் பாக்குறதுனால இவன் மைண்ட்ல வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து எப்படின்னா, பெரிய பில்டிங்ல வந்து லீஸுக்கு எடுத்திருப்பாங்க. பேய் இருக்குதா இல்லையாங்கிறத வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் வந்து பிளான் பண்ணி ஒரு ஹாரர் ஹாஸ்பிட்டல், இடிக்காம அப்படி கைவிடப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து இவங்க 3 பேரும் இந்த மாதிரி கேமரா ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம்னு ஒரு ஐடியால இருப்பாங்க. அதுக்கு வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் அங்க போயிட்டு 3 பேருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருப்பான், இப்படி வந்து இந்த பில்டிங் ஒருத்தவங்க வாங்க வராங்க, பில்டிங் வந்து இடிக்க போறாங்க, இடிச்சுட்டு இந்த இடத்துல மாலோ இல்ல வேற ஏதாவது சூப்பர் மார்க்கெட்டை கட்ட போறாங்க போல, இந்த பில்டிங்கை வந்து வாங்குறதுக்காக பேசியிருப்பாங்கல்ல, அவங்களுடைய ஒரு ஆள் வந்து இவங்க கிட்ட பேச வரான். நான் வந்து இதை வந்து பார்த்துட்டு போகலாம் வந்து விசிட் பண்ணலாம் வந்து அப்படின்னு ஹீரோயின் இருக்கா. ஹீரோயின் வந்து இந்த இடம் வந்து பேய் அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவன் கண்டுக்கவே மாட்டேங்க. வந்து இந்த காலத்துல போய் யாராவது பேய் ஆவி அப்படி நம்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அவன் வந்து கொஞ்சம் கிண்டலா பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின், நீங்க வேணா வாங்கல, நான் வந்து கேமரா வந்து ஒழுங்கா ஃபிக்ஸ் ஆயிருக்கான்னு பார்க்க போறேன், நீங்களும் அப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டோ எடுத்துக்கோங்க அந்த இடத்த சுத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஆளை வந்து மேல கூட்டிட்டு போற வழியில வந்து இவனுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஃபீல் ஆகுது. இருந்தாலும் அவன் நம்ப மாட்டேங்கிறான். வந்து நீங்க தான் ஏதாவது வேணே பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா பேசிட்டு வரான். ஹீரோயின் வந்து அவளை அறியாமலே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு லிஃப்ட்டுக்குள்ள போய் மாற்ற மாதிரி இருக்கு. அவளை வந்து யாரோ மைண்ட் கண்ட்ரோல் பண்ற மாதிரி அவளே ஆட்டோமேட்டிக்கா அந்த லிஃப்ட் கிட்ட போறான். உடனே இந்த போட்டோ எடுக்க வந்தாலும் அவன் வந்துட்டு என்ன பண்ணானா, அவளுக்கு வந்து காப்பாத்தி கூட்டு வந்துடுறான். என்னங்க நீங்க வந்து அங்க போறீங்க, அந்த லிஃப்ட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டீங்கன்னா அது வந்து ரிப்பேர் ஆன ஒரு லிஃப்ட், அதில் போய் மாட்டிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லையே நான் அப்பெல்லாம் பண்ணவே இல்லைங்கிற மாதிரி அவன் ஏதோ தெரியாத மாதிரி பேசுறான். உடனே நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கூட்டு வந்துடுறான். இந்த சமயம் வந்து அவனோட பேட்டரி வந்து அப்படி டவுன் ஆயிருது. கேமரால இருக்கிற பேட்டரி இவனுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. வரும்போது நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு வந்தோம், இப்போ என்ன இங்க வந்து பேட்டரி டவுன் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட கேட்கும் போது, ஆவிகளால வந்து எலக்ட்ரிசிட்டி அண்ட் இந்த பேட்டரி டவுன் ஆக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும்னு இவன் வந்து சிரிக்கிறான். என்ன காமெடி பண்றீங்களா, இன்னுமா இதை நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போவாங்க. அப்படியே அந்த இடத்துல அப்படி கேமரா மூவ் பண்ணி ஒரு இடத்துல வந்து ஆவி நிக்கிற மாதிரி ஒரு இதை காமிச்சிட்டு அப்படி சீனை கட் பண்ணிடுவாங்க. அடுத்து இந்த பக்கம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துருவாங்க. இவங்க வந்து கடி அந்த மாதிரி பண்றதுக்காக நைட்டு வந்து பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த பில்டிங்ல ஏகப்பட்ட பிளாக்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்கு. நீங்க எங்க போனாலும் சரி, நீங்க வந்து எங்களோட ஹெல்ப் இல்லாம தனியா போய் மாட்டிக்கிட்டு முழிக்க தான் செய்வீங்க. உங்களால தனியா வந்து இங்க வந்து போக முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பிளாக்ஸ்க்கு வந்து எலக்ட்ரிசிட்டியை பவர் கட் ஆகி போயிருக்கு, இன்னும் கனெக்ஷன் கூட இல்ல. நீங்க டார்ச்சை வச்சுட்டு போனா கூட நீங்க வந்து வழி தவிர எங்கேயா போய் மாட்டிக்க தான் முடியும் அப்படின்ட்டு இவன் வந்து சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஏக்கு தேவையில்லாத வேலை போட்டுட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருப்பான். இவங்க தான் கூட இருக்கிறாங்களா, இவங்க கூட நம்ம சேர்ந்து போய் தேடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராரு. அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த கோஸ்ட் பஸ்டர்ஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் அந்த கையில வந்து ஒரு மீட்டர் வச்சிருப்பாங்க. அது எதுக்குன்னா, பேய்லாம் வந்து தூரத்துல வந்தாலும் சரி பக்கத்துல வந்தாலும் சரி, அது வர மாதிரியான சின்ன அறிகுறி இருந்தாலும் சரி, அந்த மீட்டர்ல வந்து பக்காவா காமிச்சு கொடுத்தோம். அந்த மீட்டர்லாம் பக்காவா சார்ஜ் பண்ணிட்டு இவங்க வந்து போய்கிட்டு இருக்காங்க. போற வழியில அந்த ஆத்மா வந்து அங்க இருக்கிற ஒரு நல்ல ஆத்மாவை வந்து பிடிச்சி கொடுமைப்படுத்துற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து டக்குன்னு ஒரு சீனை பார்த்துருப்போம். பார்த்துட்டு வந்து இவங்க கிட்ட சொல்லுவா, இது ரொம்ப டேஞ்சரான ஜோன், வந்து நம்ம வந்து இந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இது எல்லாமே ஃப்ராடு வேலை, இவங்க வந்து என்னை ஏமாத்த பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஒரு வழியா அந்த கெட்ட ஆத்மா கிட்ட இருந்து இவங்க எஸ்கேப் ஆகி வந்துருவாங்க. சடனா யாரா போற மாதிரி இல்ல பிளாஷ் அடிச்ச மாதிரி இல்ல ஏதோ அமானுஷ்யமான ஒரு விஷயம் நடந்த உடனே அவன் போக மாட்டான். ஆக்சுவலா என்னன்னா, இந்த ஹீரோயின் இருக்கல, ஹீரோயினுக்கு வந்து ஒரு அக்கா இருப்பா. அவன் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருப்பா. அவ வந்து எப்படி இறந்தா, அவ இங்கதான் இருக்கிறாங்கிறத அவளுக்கு வந்து தங்கச்சிக்கு தெரிய வைக்கணுங்கிறதுக்காக இந்த ஆத்மா வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்கோம். அந்த ஸ்கெட்ச்ல வந்து இவ வந்து ஒரு கோஸ்ட் பஸ்டரா இருக்கிறதுனால இங்க இருக்கிற நல்ல ஆத்மாக்களுக்கு ஹெல்ப் பண்ற வர விதமா வந்திருப்பா. ஆக்சுவலா இங்க ஒரு கெட்ட ஆத்மா இவங்க எல்லாத்தையும் வந்து பிடிச்சி வச்சு கொடுமை பண்ணிட்டு இருக்கல, அவங்க அதுகிட்ட இந்த காப்பாற்றணுங்கிறதுக்காகவே இவங்க அக்கா பண்ண ஒரு அந்த அக்கா ஆவி பண்ண ஒரு ஸ்கெட்ச் மாதிரி தான் இது இருக்குது. இப்போ வந்து ஹீரோயினை வந்து அந்த கெட்ட ஆத்மா பிடிச்சிட்டு வந்து ரொம்ப கொடுமை பண்ற மாதிரி அதை ஹீரோயினை வந்து டார்ச்சர் பண்ணும்போது ஒரு நல்ல ஆத்மா வந்து அந்த கெட்ட ஆத்மா கூட சண்டை போட்டு ஹீரோயினை வந்து காப்பாத்தி கூட்டு போனோடனே என்னோட அக்கா வந்து இறந்த அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து ஃபைல்ஸ், நிறைய டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாமோ இருக்கும், அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு பார்த்துட்டு போவாங்க. ஹீரோயின் வந்து அந்த ரூம்ல மாட்டிப்பா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் விண்டோலாம் ஓபன் பண்ணி கஷ்டப்பட்டு காப்பாத்தி கூட்டு போயிட்டு இருப்பாங்க.
போயிட்டு ஒரு ரூம்குள்ளே போவாங்க, ஒரு பிளாக்குள்ளே போவாங்க. இந்த ஒரு பிளாக் வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்கும், அதே சமயம் வந்து ரொம்ப செக்யூராக இருக்கும். இது வரைக்கும் நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துருக்கேன், பட் இப்படி ஒரு இடத்த நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இது இடம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போவாங்க. உள்ளே போன பிறகு ஏதோ இந்த சாத்தான வழிபடுற மாதிரி, இந்த பேய்க்கு வந்து ஏதோ படையல் வச்ச மாதிரி வித்தியாசமாக கோயில் கட்ட மாதிரி ஒரு இடம் இருக்கும். இந்த இடத்த பார்த்துட்டு வந்து இவங்க வந்து கொஞ்சமாக கெஸ் பண்ணுவாங்க. என்னன்னா வந்து இந்த பில்டிங்லேயே வந்து பிளாக்ல வந்து ஒருத்தர், ஒரு வாட்ச்மேன் மாதிரி, ஒரு இன்சார்ஜ் கார்டியன் மாதிரி ஒருத்தர் வேலை பார்ப்பாரு. அவர் வந்து இது பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஹீரோயின் கூட ஒருத்தர் இருப்பான், அவனு சொல்றாங்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவர் தான் வந்து இந்த இடத்துக்கு மோஸ்ட் ஆஃப் வருவாரு, இந்த சரௌண்டிங்ல அவர் தான் சுத்திக்கிட்டு இருப்பாரு. நான் ஒரு டைம் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திருக்கேன் அப்படின்னு வந்து இவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கூட ஒருத்தர் நல்ல கேமராமேன், அவன் வந்து டக்குன்னு வந்து அந்த வேண்டுதல், அந்த வழிபாடை வந்து உடச்சி தள்ளிடுறான், அந்த கோயிலை வந்து உடச்சி தள்ளிடுறான். உடனே கெட்ட ஆத்மா எல்லாம் வந்து கோவப்பட்டு இவங்களை வந்து அட்டாக் பண்ண வருது, தாக்க வருது. உடனே இவங்க வேகமா வெளியே ஓடி போறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைக்கு ஓடி போறாங்க, இன்னொரு திசைக்கு ஓடி போறாங்க. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆள் வந்து நேரா போயிட்டு அந்த கார்டியன் இருப்பார்ல ஒருத்தர், அவர்கிட்ட போய் சண்டை பயங்கரமா போடுறது. நீ ஏன்டா இப்படி ஒரு வேண்டாத வேலையை செஞ்சு வச்ச, உன்னால நான் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன்டா, என் உசுறு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு இந்த 2 பேரும் அடிச்சுக்கிறதுல கார்டியனை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆள் வந்து போட்டு தள்ளிடுறாரு. மறுகையா அவர் 5 இடத்துல செத்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கூட இருந்த அந்த 2 பேரும் வந்து லவ் பண்ணுவாங்க போல. அவங்க மட்டும் ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துல மாட்டிப்பாங்க. பட் அவங்களும் வந்து மேபி ஹீரோயினால காப்பாற்றவே முடியாது, அவங்க வந்து அந்த பக்கம் மாட்டிக்கிறதுனால பேய் வந்து அவங்களை அலைக்கா அப்படி தூக்கிட்டு போயிட்டு 2 பேரையும் சாவடிச்சிருது. இப்போ ஹீரோயின் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆள் மட்டும் உயிரோட இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் கூட இருந்த அந்த டீம்ல இருக்கிற ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, போலீஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, இப்படி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம், அதனால வந்து எங்களை வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா இடத்துலையுமே வந்து டவர் கிடைக்காது, ஒரு சில இடத்துல மட்டும் தான் டவர் கிடைக்கும். அதனால வந்து டவர் கிடைக்கிற இடத்துல மட்டும் கரெக்டாக வந்து போலீஸ்க்கு வந்து ஒரு மெசேஜ், ஒரு மெயிலோ இல்லை வாய்ஸ் மெயிலோ ஏதோ ஒன்று சென்ட் பண்ணியிருப்பான். அது மூலமா போலீஸ் வந்து இப்போ வந்து அந்த டோர் ஓப்பன் பண்ணி ஹீரோயினை வெளியே கூட்டு வந்துடுறாங்க. இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடும்போது இவன் வந்து சரி நானும் வாரேன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போவான் பாருங்க. பட்டுன்னு இது அப்படியே அந்த பேய் வந்து உள்ள இழுத்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதோட படம் முடிஞ்சு. அமெரிக்கன் கான்ஜூரிங் அப்படிங்கிற ஒரு டைட்டிலுக்காக தான் அந்த படம் பார்த்தேன். பட் படத்துல வந்து அந்த அளவுக்கு ஒரு த்ரில்லான ஹாரரான சீன்ஸே இல்லை. அடுத்த படம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா, இதை விட த்ரில்லா ரொம்ப கொடூரமா இருக்கிற மாதிரி ஒரு படத்தை பார்த்து பண்ணலாம்.